சகேயுனுடைய வாழ்வு தேவனை அறியாதவனாய் இருக்கிறான், தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறான், அதற்காக ஓடுகிறான், பிரயாசப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனோடு கூட பேசுகிறார். உன்னோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன், உன்னோடு கூட நேரம் எடுக்க விரும்புகிறேன், உன் வீட்டிலே தங்க விரும்புகிறேன், நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார். அங்கே சகேயுனுடைய வாழ்வு அந்த நொடிப்பொழுதிலே மாற்றம் அடைகிறது. அதுவரையிலும் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா, ஒரு பாவியான ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய தொழில் எப்படிப்பட்டன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்கள். தேவனை சந்தித்த மாத்திரத்தில் தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்வில் என்ன உண்டாகிறதா, ஒரு பெரும் மாற்றம் உண்டாகிறது. நாம் தேவனை அறியாத காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம், ஆனால் தேவனை தேடி வருகிற போது தேவன் இன்றைக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறாரா, தேவனுடைய பிள்ளைகளாக